ஸ்ரீ குருபியோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஞானாம்பிகை 1வது பகுதி, பேஜ் நம்பர் 853 859 வரல எடுத்துட்டுருக்கேன். ஸ்ரீ வித்யா அப்படிங்கிற ஒரு தேவி உபாசனை இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது வித்யா அப்படின்னா ஞானம். ஸ்ரீ மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமியும் சரஸ்வதியும் ஒரு குடிக்கொண்டுள்ள ஒரு இடமா இருக்குது ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படிங்கிறது. இதே அவித்யை அப்படின்னா அஜ்ஞானம், ஞானம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ எப்படி சொல்கிறா பெரியவா அப்படின்னா, ஞானப்பால் தருகிற குருவான அதே சமயத்தில் அம்மாவாகவும் இருக்கக்கூடிய அம்பிகை தான் ஞானாம்பிகை அப்படிங்கிறா. இந்திராதி தேவர்களுக்கும் ஞானம் கொடுத்தவள் அப்படின்னு சாமவேதத்தில் ஒரு சாமவேதத்தை சேர்ந்த கேன உபநிஷம் அப்படிங்கிற உபநிஷத்தில் ஒரு கதை வருதாம். அதாவது தேவர்களுக்கே ஞானம் கொடுத்தவள் இந்த ஞானாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு கதை வருது இந்த கேன உபநிஷத்தில் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். என்னன்னா அது என்ன கதை அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை அது எப்போதும் நடந்துட்டு தான் இருக்கும். அதில் இந்த தேவர்கள் ஆஸ் யூஷுவல் வின் பண்ணிடுறான். என்ன ஆகுது அப்படின்னா, அவள் ஜெயிச்ச உடனே அவளுக்கு என்ன தோணித்தான், தங்களோட சக்தியினால தான் நம்ம வின் பண்ணோன்னு அவளே தங்களுக்கானே பேக் பண்ணிட்டு ஒரு கர்வம் வந்துடுதான். அதாவது பரமாத்மாவுடைய சக்தியை கொண்டு தான் நம்ம வின் பண்ணோம் அப்படிங்கிறத மறந்துட்டு, பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால தான் நம்ம வின் பண்ணோம் அப்படிங்கிற மறந்துட்டு, எல்லாம் அவன் செயல்ங்கிறதையும் மறந்துட்டு தங்களோட சக்தி தான் பெருசு, தாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துடுது. நம்ம எல்லாருக்கும் அப்படி தானே, அவன் செயல், எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற தாட் நம்மளுக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நான் அப்படிங்கிற கர்வம் வராது, இந்த தான் அப்படிங்கிற கர்வம் வராது. பெரியவா அழகாக சொல்லுவாள், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பேன் அந்த கதையை. ஒரு தடவை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறைய பேர் வந்திருந்தாலாம் ஜோடியாக. அப்போ இந்த ஜென்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பெரியவா கேட்டாலாம், நீங்கள் சாம்பார் வைப்பேளா அப்படின்னு கேட்டாலாம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அப்படி வைப்பேன், புளியை கரைப்பேன், உருளைக்கிழங்க போடுவேன், வெங்காயத்தை போடுவேன், ஏதோ ஒன்று சொன்னாலும் சாம்பார் பொடியை போடுவேன், எல்லாம் போடுவேன்னு சொன்னாலாம். ஒரு மாமா அவருக்கு ஒன்றுமே தெரியாது, சமையலை பற்றி ஒன்றுமே தெரியாது, நல்லா சாப்பிடக்கூடியவர் தான், ஆனால் ஒன்றும் தெரியாது, சட்டு மாமா தான். மாமி நடுங்கிட்டே இருந்தா, ஐயோ இந்த மாமா என்ன உளர போகிறதோன்னு. மாமா சாம்பார் பொடியை போடணும், புளியை கரைக்கணும், பருப்பு போடணும், அவ்வளோதான் அப்படின்னா. அதில் பெரியவா உடனே ஆஹாஹாஹா பா என்ன அழகாக சொல்லிட்டார் பாருங்க அவர் அப்படின்னா. இந்த மாமிக்கு ஒரே இது, ஐயோ தான் பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே, காய்கறி அதில் போடுறதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. பெரியவா சொல்லணும், அந்த தான் போடாதனால தான் இந்த மாமா சொன்னது ரொம்ப இது கிரேட் ஆகிடுது அப்படின்னு வரோம். அந்த தான் அப்படிங்கிற அந்த கர்வம், அந்த ஈகோ வந்துடுத்துனா எல்லாத்துக்கும் அழிவுக்குனுடைய காரணமாக ஆகிடும். ஸோ இப்போ இந்த தேவர்கள் எல்லாம் தாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பெரிய என்ன சொல்கிறது விக்ட்ரி செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற போச்சு. பரமாத்மா பார்த்துட்டே இருக்கார், அடராமா இதே தராது, அசுரர்களை ஜெயித்துட்டு இந்த தேவர்களுக்கும் அசுர குணம் வந்துடும் போல இருக்கே, இப்படி இவங்க போயின்னு இருக்காங்களே அப்படின்னு பரமாத்மா அவங்கள காப்பாற்றுறதுக்காக, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாராம், அவர்களுடைய பார்வையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அடிமுடி தெரியாத ஒரு ஜோதி ஸ்வரூபமாக நிற்கிறாராம் பரமாத்மா. தேவர்கள் கண்ணுக்கு தெரியறது அடிமுடி தெரியாமல் ஒரு ஜோதியாக தெரியறது, யக்ஷ வடிவமாக. நம்ம எதாவது சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு புரியாதது அப்படின்னா யக்ஷினி அப்படிம்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு யக்ஷ வடிவமாக இவாளுக்கு தெரியறதான். இவன் உடனே என்னது இது இப்படி நிற்கிறது, என்னது இது இப்படி, யார் இது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவா தேவர்கள் எல்லாம் பேசிக்கிறாளாம். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு இவாள்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அக்னியை அனுப்புகிறாளாம். போய் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வா, அக்னி தேவா நீ போய் அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு போகிறாள். சரின்னு சொல்லிட்டு இந்த அக்னியும் ரொம்ப கர்வமாக நீ யார் அப்படின்னு அந்த யக்ஷனை கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த யக்ஷன் நீ யார் அப்படின்னு கேட்டுவிட்டு உடனே அப்படியே காலர் தூக்கி விட்டுக்காது குறையா, நான் அக்னியாக்கும்,
ஜாதவேதஸ் அப்படிங்கிற எனக்கு ஒரு பேர் இருக்காக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இது சொல்லியிருக்கு. என்ன நடந்தது நாளை தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.